ஸ்ரீ சாய்ராம். நான் வந்து ஒரு ஷிரடி சாய் டிவோட்டியா எப்படி மாறினேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த போஸ்ட்ல நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா சின்ன வயசுல இருந்து நாங்க வந்து புட்டபர்த்தி சத்யசாய் பாபா டிவோட்டீஸ். எங்க அம்மா வந்து சத்யசாய் பாபா வந்து ரொம்ப நம்புறவங்க. ஸோ நாங்க இருந்த கம்யூனிட்டில அந்த சுவாமி டிவோட்டீஸ் நெறைய பேர் இருந்ததுனால, எங்க அம்மாவும் சுவாமி மேல வந்து நம்பிக்கை வச்சாங்க. ஸோ எனக்கு சின்ன வயசுல ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல இருந்தே சுவாமி மேல எங்களுக்கு நம்பிக்கை. அந்த டைம்ல எனக்கு ஷிரடி சாய் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஷிரடி சாய் பாபாவ பார்த்தா எனக்கு சில டைம்ஸ் பார்த்தா எனக்கு பிடிக்க கூட செய்யாது. இது யாரோ ஒருத்தர், எனக்கு சுவாமினா சத்யசாய் பாபா மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு நெனப்பிலேயே தான் எப்பயுமே இருப்பேன். ஒரு காலேஜ் +2 முடிச்சுட்டு காலேஜ் செகண்ட் இயர் பொழுது எனக்கு சும்மா இந்த நெட்ல வந்து நம்ம வந்து சுவாமிய பத்தி அது 2008, 7, 8 டைம்ல சுவாமிய பத்தி சும்மா படிச்சுட்டு இருக்க டைம்ல நமக்கு அப்பப்போ ஒரு ஷிரடி சாய்பாபா ஒரு இமேஜ் வந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஷிரடி சாய்பாபா சச்சரித்திரம் புக் பத்தி நான் ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். இது என்னடா அது 7 நாட்கள்ல இந்த புக்க படிக்கணும். அது லைஃப் ஸ்டோரி ஆஃப் ஷிரடி சாய்பாபா. 7 நாட்கள் இந்த புக்க படிக்கணும். படிச்சு முடிச்ச உடனே நெனச்சது நடக்கும். நீங்க வேண்டிக்கிட்டது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நாள் படிச்சேன். சரின்னு சொல்லிட்டு அப்ப வந்து என்கிட்ட ஹார்ட் காப்பி புக் எல்லாம் இல்ல. நான் என்ன பண்ணேன், பிடிஎஃப் அப்பதான் அந்த கம்ப்யூட்டர் வந்தது. அந்த பிடிஎஃப் வந்து எங்க வீட்ல அப்பதான் புதுசா வாங்கினது. ஸோ நெட்ல பாத்து அப்புறம் இந்த சச்சரித்திர புக் வந்து பிடிஎஃபா நான் வந்து ஓப்பன் பண்ணினேன். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணினோனே பாத்தீங்கன்னா, நான் வந்து கண்ண மூடிட்டே, நம்ம இந்த ஒரு பேஜ படிக்கலாம். இந்த பேஜ்ல வந்து நமக்கு என்ன வருதோ அத வந்து நமக்கு வந்து சுவாமி வந்து பாபா வந்து நமக்கு சொல்லப் போறாரு அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்து நான் சும்மா ஒரு ரேண்டமா ஒரு பேஜ ஓப்பன் பண்ணேங்க ஸ்க்ரால் பண்ணி. டக்குனு கீழ ஸ்க்ரால் பண்ணி பார்த்ததுல, எனக்கு இந்த வெர்ஸ் மட்டும் இந்த பேரா நான் படிச்சேன். என்னன்னா, அது வந்து போல்ட் லெட்டர்ஸ்ல ம டார்க் அண்ட் போல்டா வந்து இந்த ஒரு பேராகிராஃப் இருந்துச்சு. டக்குனு அதுல தான் ஸ்க்ரீன் நின்னுச்சு. இது படிச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சாப்டர் 15ல வர சுவாமியோட வெர்ஸ். என்ன அதுல ஷிரடி சாய் பாபா சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இஃப் யூ ஸ்ப்ரெட் யுவர் பால்ம்ஸ் அண்ட் வித் டிவோஷன் பிஃபோர் மீ, ஐ அம் இம்மீடியட்லி வித் யூ டே அண்ட் நைட். தோ ஐ அம் ஹியர் பிசிக்கலி, ஸ்டில் ஐ நோ வாட் யூ டூ பியாண்ட் த செவன் சீஸ். Go wherever you wish over the wide world. I am with you. My abode is in your heart and I am within you. Always worship me who seated in your heart as well as in the heart of all beings. Blessed and fortunate indeed is he who knows me thus." எனக்கு ஒரு சத்யசாய் பாபா டிவோட்டியா இருந்துட்டு எனக்கு இந்த மாரி ஒரு வெர்ஸ் வந்தோனே, என்னடா அது ஒரு மாரி புடிச்சு போச்சு. சரி இத படிச்சோனே எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் எடுத்து 15த் சாப்டர் எடுத்து நம்ம படிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்ததுங்கிறதுனால நம்ம 15 சாப்டர் மட்டும் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் 15 சாப்டர் எடுத்து படிக்கிறேங்க. படிச்ச பிறகு போஸ்ட் ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லிட்டு அந்த எண்ட்ல குடுத்திருக்கான். "He who respectively reads this chapter or studies it daily will get all his miseries removed by the grace of Sadhguru Sai Baba." அப்புறம் நெட்ல எடுத்து பார்த்தா, ஆஃப் த ஹோல் சச்சரித்திரம் உங்களால படிக்க முடியலனாலும், அட்லீஸ்ட் வந்து நீங்க 11த் சாப்டரும் 15த் சாப்டரும் இட்ஸ் கன்சிடர்ட் மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ். அந்த 2 சாப்டரையாச்சும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த டைம்ல தான் எனக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியாச்சு. அந்த டைம்ல இருந்து நான் வந்து ஒரு ஷிரடி சாய்பாபா மேலயும் ஒரு தீரா நம்பிக்கை கொண்டு நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஸோ நாக சாய்பாபா டெம்பிள்க்கு போறது, ஷிரடி சாய்பாபா லைஃப்ல அ எ ஒரு இன்வால்வ்மென்ட் ஆனதே வந்து இந்த ஒரு வெர்ஸ்னால தான். ஸோ இது ஒரு ஒரு மோஸ்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த சச்சரித்ரா புக்க வந்துங்க அந்த டைம்ல அன்னைக்கு உட்கார்ந்து நைட் அன்னைக்கு 8:00 7:00 போல படிச்சிருப்பேன். 1 1/2 நாள் அந்த புக்க ஹோல் புக்ல படிச்சு முடிச்சுட்டேன். இப்ப எனக்கு 36 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து அந்த புக்க நான் எவ்வளவோ டைம் படிக்க நெனச்சாலுமே வந்து, ஒரு அந்த ஸ்பிரிட்டோ, அந்த ஃபோர்ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வரதில்ல. இதான் என்னோட ஸ்வீட் ஷிரடி சாய் டிவோட்டி ஆனதான கதை. அதுக்கப்புறம் தான் நான் ஒண்ணொண்ணா எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். மோர் இன்வால்வ்மென்ட் எனக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, ஷிரடி சாய் தான் நம்ம சத்யசாய் அவதாரத்தோட முன்னாடி அவதாரம். 3 அவதாரம் இருக்கு. ஷிரடி சாய், சத்யசாய், பிரேமசாயின்லாம் இருக்குங்கிறது வந்து அப்புறம் தான் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சுவாமி ஒரு டிஃபரண்டான வேல வந்து என் லைஃப்ல வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னுமே அந்த 15 சாப்டர் அந்த வெர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்ளோ ஒரு ஹேப்பினஸ் குடுக்குங்க. ஸோ சுவாமி வந்து நான் நெறைய தடவ புக் எடுப்பேன், படிக்கணும்னு நெனைப்பேன் சச்சரித்ராவ. சுவாமி எனக்கு அந்த கிரேஸ் குடுக்கணும். எல்லாருக்கும் அந்த கிரேஸ் குடுக்கணும். ஸோ சுவாமி கிட்ட நம்ம இன்னும் நல்லாவே ஃபெய்த் அண்ட் சின்சியரா இருக்கணுங்கிறத சுவாமி கிட்ட நான் இந்த ஒரு பிரேயரா வைக்கிறேங்க. ஜெய் சாய்ராம்.